ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டாடா ஸ்டீல் வந்து கன்சிடர் பண்ணலாமா? வேணாமா? அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். டாடா ஸ்டீல் கன்சிடர் பண்ணலாமா? வேணாமான்ற டிசைட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து சைனாவ பத்தி தெரிஞ்சுக்கணும். சைனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2, 3 இயர்ஸா எ ரொம்ப அதிகமா வந்து ஸ்டீல் வந்து புரொடக்ஷன் பண்றாங்க. சரிங்களா? நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் வந்து அதிகமா ஸ்டீல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, சைனாக்காரங்க வந்து ரொம்ப அதிகமா ஸ்டீல் வந்து புரொடக்ஷன் பண்றதுனால, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு பிரைசிங் குடுக்குறோமோ, அத விடவே கம்மியா அவங்களால குடுக்க முடியுது. சரிங்களா? அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யூரோப் கிளையன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட போயிடுறாங்க. இதனால டாடா ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராஃபிட் இந்த இந்த எக்ஸ்போர்ட் பண்ணதுல வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து வர வரல. சரிங்களா? அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னா, அங்க கை வச்சு, இங்க கை வச்சு அவங்க நம்ம நாட்டு மேலேயே கை வச்சுட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்டின்னா, சைனாக்காரங்க அந்த ஸ்டீல வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே சேல் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து நம்ம எந்த அளவுக்கு விலையில புரொடக்ஷன் பண்றோமோ, அத விட கம்மியா 10% 12% கம்மியா பிரைஸ் குடுக்குற மாரி அவங்க நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கன்சியூமர் எல்லாருமே வந்து அந்த ஸ்டீல வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால டாடா ஸ்டீலோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இத எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம உள்நாட்டு வணிகம் வந்து இதனால பாதிக்கப்படுது. சைனா வந்து இந்த மாரி எக்ஸ்போர்ட் பண்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு, 2025ல ஏப்ரல் மந்த்து டெம்பரரி சேஃப்கார்ட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுறாங்க. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைனாலருந்து ஸ்டீல் வந்தது அப்படின்னா 12% கிட்ட டாக்ஸ் வந்து நீங்க குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைனா கம்பெனிக்காரங்களால நான் பழசு போன வாட்டி எப்படி ப்ராஃபிட் இருந்ததோ, அந்த அளவுக்கு அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியல. ஏன்னா டாக்ஸ் போட்டாங்க. அதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்தியால அவங்களால அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண மாரி அவங்க செல் பண்ண முடியல. அதனால சைனாக்காரங்களோட காம்படிஷன் இப்ப கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக்கு அந்த டாக்ஸ வந்து டெம்பரவரியா ஒரு 6 மாசம் தான் வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்கு அந்த டாக்ஸ போட்டுட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா இப்ப இருந்து 3 வருஷத்துக்கு டாட்டாவால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டா தான் இருக்கும். ஏன்னா, சைனாவோட காம்படிஷன் நம்ம குளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்ப வந்து நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஆ மேனுஃபேக்சரிங்கு அப்புறம் ஆட்டோமோட்டிவ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுங்க எல்லாருமே வந்து டாடா ஸ்டீலு இந்த மாரி உள்நாட்ல தயாரிக்கக்கூடிய ஸ்டீல தான் வந்து வாங்குவாங்க. சைனா ஸ்டீல வாங்க மாட்டாங்க. ஆனா, இன்னொரு ரிஸ்க் என்னன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு. அவங்க பார்த்தீங்க அப்டின்னா, சைனா ஸ்டீல் தான் வாங்குவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைனால இருக்கக்கூடிய ஸ்டீல் விலை தான் கம்மி. ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வராது. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஊர்ல விக்கக்கூடிய ப்ராஃபிட்டே வந்து அ அதுவே போதுமானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட மேனேஜ்மென்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கன்டினியூஸா 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீலு அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ இவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உள்நாட்ல வந்து அதிகமா வந்து ஸ்டீல் விப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து டாடா ஸ்டீலோட ஷேர் பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்ல. இன்னும் 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் ஓரளவுக்கு நல்லா புக் பண்ணுவாங்க. ஸோ எ என்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மதில் மேல் பூனை மாரி தான். சப்போஸ் அந்த டாக்ஸ வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாக்கும், இந்தியாவுக்கும் நல்லா ஒரு ட்ரேடு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டீல்ல போட்டிருக்க டாக்ஸ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா டாடா ஸ்டீலால ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா, சைனாக்காரங்க அவ்ளோ ஸ்டீல் வந்து புரொடக்ஷன் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இப்ப இந்தியால எந்த அளவுக்கு புரொடக்ஷன் பண்றோமோ, அந்த அந்த ஸ்டீல் வேல்யூம வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டே பண்றாங்க. அப்பன்னா பார்த்துக்கோங்க உங்க ஊர்ல எந்த அளவுக்கு ஸ்டீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீல் புரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஷார்ட் டைம்ல நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா லாங் டைம்ல வந்து கன்சிடர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கவர்ன்மென்ட்டோட டாக்ஸ். அவங்க எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஆ ஆ மதில் மேல் பூனைன்ற மாரி ஒரு ஸ்டாக் தான். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.